தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் புதிய வருட ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த 24வது வருஷம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து ஒரு புதிய வருஷத்தை கிருபையாய் நமக்கு தந்தாரே, அதற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். அவர் பெரியவர், அவர் நல்லவர். ஓ லபா நா ஷத்துராய்னியா. இந்த 2025 ஈவாய் இலவசமாய் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பக்தன் பாடுகிறது போல சொல்லுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பக்தன் பாடுகிறது போல கிருபை கேட்போம். ஆண்டவரே, 2025 கிருபையாய் தந்திருக்கிறீர். இந்த வருஷம் முழுவதும் ஜீவிக்க வேண்டிய கிருபை, இந்த வருஷம் முழுவதற்கு வேண்டிய அபிஷேகம், இந்த வருஷம் முழுவதற்கு வேண்டிய கர்த்தாவின் ஞானம், புத்தி, ஜெபாவி எனக்கு தாங்கப்பான்னு கேட்போம். கர்த்தர் நன்மை நாள் நிரப்புவாராக. 25 காண செய்த தேவனை ஒரு விசை கூட தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்து, இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த 25வது வருஷத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த போது என் உள்ளத்திலே ஒரு சத்தம் தொனித்து கொண்டே இருந்தது. இது ஏதோ ஒரு எனக்குள்ளே தொனிக்கிற இந்த வார்த்தை, இது எப்படி ஆகிலும் ஆண்டவரே இன்னும் 2-3 பேர் மூலமாய் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று மனதில் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதே வார்த்தையை இன்னும் 2-3 பேர் என்னோட பேசும்போது சாதாரணமாய் சொன்னார்கள். எனக்குள்ள தொனித்த சத்தம், கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐ த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் என்ற அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நான் வேதத்திலே ஆழமாய் சிந்திக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட பேசின அந்த நல்ல வார்த்தையை கர்த்தருடைய வாக்கு தத்தமாய் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய நான் இந்த வருஷத்தை நமக்கு தேவன் அவ்விதமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போகிறார், கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 36வது வசனம். மன்னிக்கவும், எசேக்கியேல் 36:36. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36 verse 36. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I the Lord have spoken it and I will do it. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐ த லார்ட். இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட ஆரம்பித்தது. தேவன் கர்த்தராகிய நான் என்று இந்த வருஷத்திலே நம்மோடு கூட பேசி தேவன் நம்முடைய தேவனாய் நம்மை நடத்த போகிறார்.
வசனத்தை நான் வாசிக்கலாம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36 verse 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய நான், I the Lord have spoken, I will do it. I have spoken it, I will do it. What a wonderful word. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறார்? இதே போல ஒரு வார்த்தையை 17ஆம் அதிகாரம் எசேக்கியேல் சாப்டர் 17 verse 24, 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் நமக்கு படிக்க முடியும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சங்களை உயர்த்துவேன் என்று, நான் பச்சையான விருட்சங்களை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். I the Lord have spoken and have done it. கர்த்தர் ஸ்தோத்திரம். I the Lord have spoken it, I will do it. நான் சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அப்படியானால் கர்த்தர் என்ன சொன்னார்? 1-2 காரியங்களை, தலைப்புகளை மாத்திரம் நாம் இந்த முதல் புது வருட ஆராதனையிலே தியானித்து, கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கமும் செய்வாரானால் தொடர்ந்து வசனங்களை தியானித்து கொண்டிருப்போம். கர்த்தர் நமக்கு சகாயராயிருப்பாராக. முதலாவதாக கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். நிர்மூலமானவைகளை, டெஸ்ட்ராய்டு, டிசோல்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். அழிக்கப்பட்டவைகளை, உடைக்கப்பட்டவைகளை அவர் கட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். I the Lord build the ruined place. கர்த்தர் ஸ்தோத்திரம். I the Lord build the ruined place. கர்த்தர் பாழானவைகளை, தகர்க்கப்பட்டவைகளை, நிர்மூலமாக்கப்பட்டவைகளை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். கடந்த வருஷத்திலே நீங்கள் இடிக்கப்பட்ட நிலவரத்திலே, பாழான நிலவரத்திலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், பழுதான நிலவரத்தில் இருந்திருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், இது ஓல்டு ஒன், இதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பாழானதை, நிர்மூலமானதை கட்டுகிறேன். I the Lord, கர்த்தராகிய நான் உன்னை கட்டுவேன், உன்னை கட்டுவேன். அதோடு மாத்திரமல்ல, பாழானதை பயிர் நிலமாக்குவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேஸ்ட்லேண்ட், உவர் நிலமாயிருந்த உன்னை பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் கர்த்தராகிய தேவன் என்னை கட்டப் போகிறார். I the Lord build. I the Lord build you. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னை நான் கட்டுவேன். Praise the Lord. என் உள்ளம் பூரிக்கிறது. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். உனக்குள்ளே ஈடிக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டப்போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை அழகாக சொல்லுகிறார். இடிக்கிறதற்கு அல்ல, ஊன்ற கட்டுகிற ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உன் வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற, தகர்ந்து கிடக்கிற நெகேமியா காலத்தை போல அலங்கம் இடிக்கப்பட்டு வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், பாழான தேசம் என்று நீ சொல்லப்படலாம். உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். வறட்சியான ஜீவியம் 24 முழுவதும் செய்திருக்கலாம். உன்னை கர்த்தர் பயிர் நிலமாக்கப் போகிறார். பாழானவைகள் பயிர் நிலமாகவும், நிர்மூலமானவைகள் திரும்ப கட்டப்படுகிறதாகவும். ரீபில். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை இந்த புதிய ஆண்டிலே கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2,
கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய தேவன் இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? முதலாவது சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிற தேவன், பாழானதை நான் பயிர் நிலமாக்குகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமில்லாதிருந்த உன்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், தேவையற்றவனாயிருந்த உன்னை பிரயோஜனமுள்ள கருவியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லா கன மகிமையும் இயேசுவுக்கு செலுத்துகிறேன். நம்பர் 2, I the Lord keep it day and night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒரு நல்ல திராட்சை தோட்டமாக, கனிதரும் திராட்சை தோட்டமாக கர்த்தர் உன்னை நாட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய திராட்சை தோட்டம். இந்த தோட்டமே நான் விசுவாசிக்கிறேன், உன்னை கர்த்தர் வேலி அடைத்து, உன்னை சுற்றிலுமாய் வேலி அடைத்து, எந்த துஷ்ட மிருகங்களும் எந்த மனுஷரும் உனக்குள்ளே பிரவேசிக்காதபடி உன்னை கர்த்தர் காப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் தண்ணீர் பாய்ச்சுவேன். அடிக்கடி உனக்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் பாய்க்க போகிறார், உன்னை காப்பாற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் காப்பாற்றுவேன். திராட்சை தோட்டமே, உன்னை காப்பாற்றுவேன். முதல் குறிப்பிலே, தேவனுடைய ஆலயமே, உன்னை நான் கட்டுவேன். தேவனுடைய வயல்வெளியே, உன்னை நான் பயிர் நிலமாக்குவேன். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, நான் உன்னை காப்பாற்றுவேன். I the Lord keep it day and night. நான் இரவு பகலும் உன்னை காத்துக்கொள்வேன். ஒருவரும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை படிக்கும் போதே ஆவியில் உற்சாகம் வருகிறது. என்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை வேலி அடைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வார். நான் நினைக்கிறேன், கிருபையை உனக்கு வேலியாக, அவருடைய இரத்தத்தை உனக்கு வேலியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து உன்னை காக்க வசனத்தை கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு, பரிசுத்தவான்களின் ஜெபத்தை கொண்டு உன்னை கர்த்தர் வேலி அடைத்து காக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் சேதப்படுத்தாது. சூரியனோ சந்திரனோ, விஷ ஜீவ ஜந்துக்களோ, சிங்க கெபியோ, சிங்கங்களோ ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. சமுத்திரமோ பெருங்காற்றோ உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி உன்னை காக்கிற கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உன்னோடு பேசுகிறார். உன்னை நான் கட்டுவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I the Lord have spoken it and I will do it. நான் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். உன்னை கட்டுவேன் என்று சொல்லுகிறவர் உன்னை கட்டுவார். உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறவர் உன்னை காப்பாற்ற போகிறார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி, எத்தனை பேருக்கு சந்தோஷம். நான் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். ஹல்லேலூயா. இந்த முதல் நாளே வசனத்தை இருதயத்தில் பதிச்சுக்கிடுங்க. ஆண்டவரே, ஒரு புது வருஷம் தந்திருக்கிறீங்க. இந்த புது வருஷத்தில் என்னோடு கூட நீங்க பேசி கொண்டிருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என்னை கட்டப்போகிறவரே, உம் சித்தம் போல விருப்பம் போல கட்டப்போகிறவரே, மன விருப்பத்தின்படி என்னை கட்டப்போகிறவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மாளிகையாய் என்னை கட்டி எழுப்புகிறவரே, என் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவரே, என் குடும்ப ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவரே, தகர்ந்து கிடக்கிற பழுதாய் கிடக்கிற எல்லாவற்றையும் நீக்கி என்னை எழுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ கட்டுகிறவர் மாத்திரமல்ல, என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.
நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தராகிய நான் சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐசையா chapter 41 verse 17. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் செவி கொடுப்பேன், கைவிட மாட்டேன். I the Lord not forsaken them. நான் கர்த்தராகிய நான் கைவிட மாட்டேன். What a wonderful promise. கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷன் கைப்பிடித்தால் விட்டுருவாயா? தெய்வம் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை கர்த்தர் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உனக்கு வார்த்தை கொடுக்கிறார். நான் கர்த்தர், கர்த்தராகிய நான் உனக்கு சொன்னேன், நிச்சயமாய் செய்வேன். நான் உனக்கு சொன்னேன், நிச்சயமாய் நான் நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையை கட்டுகிறவர் மட்டுமல்ல, உன் குடும்பத்தை கட்டுகிறவர் மட்டுமல்ல, உன்னை காப்பாற்றுகிற தேவன், கண்மணி போல உன்னை காப்பாற்றுகிற தேவன், சத்துரு தொடாமல் உன்னை காக்கிற தேவன், வியாதி தொடாமல் உன்னை காக்கிற தேவன். அவர் மூன்றாவது சொல்றாரு, உன்னை கைவிடவே மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடாத கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பயப்படாதே. இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நீ கலங்குகிறாய். உன்னை கைவிடாத தேவன் நான், உன்னை கைவிடாத தேவன். மனிதர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்பினர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நம்பு. என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லு. நீர் கைவிடக்கூடிய எந்த சுபாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லு. உன்னை கர்த்தர் நடத்துவார், நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 4, I the Lord thy God will hold thy right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I help thee. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். 41:13. ஐசையா. உன் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I the Lord thy God will hold thy right hand and help them and help thee. கர்த்தரே சொல்றாரு, I hold your right hand. I the Lord your God, I hold your right hand. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடிப்பேன். இதை படிக்கும்போது உள்ளத்துல சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் தன் மகளை விவாகம் பண்ணி கொடுக்கிற நேரத்தில் அந்த விவாக ஒப்பந்தத்தில் இணைக்கும் போது இந்த பிள்ளையுடைய பெற்றோர் யார் முன்னே வாங்க, இந்த மணவாளனுடைய பெற்றோர் யார் வாங்க, 2 பேர் நிற்க வச்சுட்டு
அந்த பெண்ணுடைய தகப்பனை பார்த்து அந்த கல்யாணம் நடத்துகிற தேவ மனுஷன் சொல்லுவான், உங்களோட மகளுடைய வலது கையை பிடிச்சு மாப்பிள்ளையுடைய வலது கையில் கொடுங்க. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? மகளே, இதுவரைக்கும் நான் உன்னை கைப்பிடிச்சு நடத்தினேன், இனிமேல் உன்னை நடத்த ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் கர்த்தர் ஒரு மணவாளன் மணவாட்டியை கைப்பிடிக்கிறது போல, இடது கை பிடிக்கிறது இல்லை, வலது கையத்தான் பிடிக்கிறான். இதை தான் கர்த்தர் சொல்றார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, fear not, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். fear not and help them, help thee, I will help thee. உனக்கு நான் உதவி செய்வேன், துணை செய்வேன், சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு புது வருஷத்திலேயே கர்த்தர் உன்னை குறித்து ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறார். நான் உன்னை துணை செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கட்டுவேன், உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் மகளே மகளே பயப்படாத, நான் உனக்கு தருவேன். இந்த 2025 குறித்து நீ கவலைப்படாத. உலகம் பலவிதமான பாடுகளுக்குள்ளே, நிந்தைகளுக்குள்ளே, பஞ்சங்களுக்குள்ளே, தேவைகளின் மத்தியில் நடந்தாலும் நான் உன் மணவாளனை போல உன்னை கையை பிடிச்சிருக்கிறேன், உன் மணவாளனை போல கையை பிடிச்சிருக்கிறேன். Praise the Lord. ஷுடபலக்கரத்துனா. ஒரு மணவாட்டி, ஒரு மணப்பெண், இல்லாவிட்டால் ஒரு பெண் தனக்கு அப்பா அம்மா நண்பர்கள் சகோதரன் சகோதரி எல்லாவற்றையும் விட்டுட்டு கல்யாணத்தில் மணவாளனுடைய கையை பிடிக்கிறான். மணவாளன் கையை பிடிக்கிறான். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? இனிமேல் ஹியர் ஆஃப்டர் எப்போ என் கையை நீர் பிடிச்சிரோ அதிலிருந்து நீர்தான் என்னுடைய தகப்பன், நீர்தான் என்னுடைய தாய், நீதான் என் சகோதரன், நீதான் என் சகோதரி, நீதான் என் ஃப்ரெண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதான் என் நட்பு, என் தோழன் தோழி, எவ்ரிதிங். இந்த உலகமே இந்த மணவாளன் தான். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, முதல்ல சொல்றார் பயப்படாத, உனக்கு நான் தகப்பனா இருப்பேன். எனக்காகவும் தகப்பன், தாய், அண்ணன், தம்பி, சகோதரன், சகோதரி, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் விட்டு என்னை நம்பி வந்திருக்கிற நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பேன். பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், துணை நிற்கிறேன், உனக்கு உதவியா இருப்பேன், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பேன். இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் வலதுகை பிடித்து உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, பயப்படாதே, கர்த்தராகிய நான் சொன்னேன், அதை செய்வேன். கடைசி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேல் chapter 34 verse 24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I the Lord will be their God. I the Lord will be their God. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் அவர் மேட்டு சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் உனக்கு தேவனாய் இருந்து உனக்கு சீசன் ரெயின், சோவர்ஸ் ஆஃப் தி ரெயின், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு ஏற்ற காலத்து மழை, ஆசீர்வாதத்தின் மழையை உன்மேல பெய்ய பண்ணுவேன். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I the Lord have spoken it and I will do it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னதை செய்கிறவர், செய்கிறதையே சொல்லுகிறவர். இந்த வருஷம் உன்னை கட்டுவார். இந்த வருஷம் உன்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கட்டுகிறவர் மாத்திரமல்ல, காப்பாற்றுவார்.
மூன்றாவது, உன்னை கைவிட மாட்டார். உன்னை கரம் பிடித்து நடத்துவார். உனக்கு தேவனாயிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். விசுவாசித்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போ. நல்ல தெய்வமே, ஒரு வருஷம் முழுவதும் எங்களை காத்து ஒரு புதிய வருஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை எங்களோடு கூட நீ பேசியிருக்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை கட்டுகுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். கரம் பிடித்து துணை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். தேவனாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இவையெல்லாம் எங்க ஜீவியத்தில் நிறைவேற போறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். கிருபையும் நன்மையும் அளவில்லாமல் எங்கள் மேல் தொடரட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இரக்கத்தின் கரங்களிலே, கிருபையின் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஓட கிருபை தாரும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருபை தொடர்ந்து நடத்துவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். காட் பிளஸ் யூ.